வீட்ல என்ன பொருள் இருக்கோ இல்லையோ தக்காளி, வெங்காயம், கருவேப்பில, கொத்தமல்லி எல்லாம் இருக்கணும். அப்படி இப்படின்னு அந்த பொருள தவற விட்டுட்டோம்னா, டென்ஷன்ல மூளை உருகி காது வழியா வந்துடும். ஓட்ட போட்ட டப்பா இருந்தா டைரக்ட்டா குப்பைக்கு தான் போகும். இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து எந்த டப்பாவையும் வீணாக்குறதே இல்ல. ஸ்டீல் டப்பா இல்லைன்னா கடைகள்ல கிடைக்கிற டப்பால ஓட்ட போட்டு மல்லி புதினாவை அடுக்கி டிஷ்யூவை அதுக்கு மேல வச்சு மூடி வச்சா 10 நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எலுமிச்சை பழத்தை தண்ணியில போட்டு ரூம் டெம்பரேச்சர்ல வச்சாலே ஒரு வாரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தண்ணியை மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்தினாலே போதும். ஃப்ரிட்ஜில் வச்சா 15 நாள் கேரண்டடா தாக்கு பிடிக்கும். தக்காளியை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். அடிக்கடி கடைக்கண்ணிக்கு போய் வாங்கவும் முடியாது. தக்காளியோட தலைக்கு மேல எண்ணெயை தடவி வச்சா தக்காளியோட லைஃப் டைம் அதிகரிக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் பிசுபிசுன்னு இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்க நான் ஃபாலோ பண்ற டிப்ஸ் இதுதான். டிஷ்யூ பேப்பர்ல ஒரு ஸ்பூன் அரிசியை போட்டு பாட்டிலுக்கு அடியில வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸை அதுக்கு மேல போட்டா ஃப்ரெஷ்ஷாவும் மாய்ஸ்சராகவும் இருக்கும். சிப்பமா அரிசி மூட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது வண்டு பூச்சியெல்லாம் அரிசியில வந்து உட்காந்துக்கும். 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 வரமிளகாவை அரிசியில புதைச்சு வச்சா வண்டு பூச்சி எல்லாம் ஓடி போயிடும். இந்த 5 டிப் யாருக்காவது யூஸ் ஆகுமான்னு பாருங்க.